பூதங்கள் தொறும் உயர்ந்தால் பூதங்கள் தொறும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ ததோயம் ந பிராணான் நச்ச சுகம் சங்கர் பகவத்பாதர். எனவே செய்வாய் கண்மூ கூடல் அஞ்சுக்குள்ள அடங்காதது, மண்ணீர் எரிகால் விண் அஞ்சுக்குள்ள அடங்காதது, உங்க மனத்துக்குள்ள அடங்காதது. அது எப்படி அடக்க முடியும்? தாய் தன்னை அறியாத கன்றுண்டோ தன் கன்றை ஆயும் அறியும் உலகில் தாயாயில் நீ ஐயா நீ எல்லாம் அவை எழுதி அவை உன்னை நிலையறியா மாய இது என்கொலோ வாராதே வரவல்லா. ராமாயணம் சொல்றவர் விராதன் சொல்லுகிறார், விராதன் சொல்லுகிறார் கம்பருடைய வாக்கு. எனவே அப்படிப்பட்ட பிடிக்க முடியாத ஒரு வஸ்துவை இதுக்குள்ள பிடிச்சு வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா, நான் உடனே சொன்னேன் மனைவிட்ட, இந்த மாதிரி புத்தகம் எழுதிட்டு போறாரு, எல்லாரும் என்னபடி எழுதலாம் போட்டிருக்கே திருப்பாவைங்க, எல்லாரும் யாருக்கு வேணா திருப்பாவை எழுதலாம், யாரு வேணா திருப்பாவை பேசலாம், இப்படி போய்விடுத்து நாடு என்று கொஞ்சம் வருத்தப்பட்டேன். மனைவி சொன்னா, உங்களுக்கு எப்பவுமே அவசர புத்தி தான், நீ புத்தகத்தை படிக்கவே மாட்டேங்கிறேன். அவள் அதான் சொன்னான் என் பொண்ணு, அவன் இமெயில் ரொம்ப நல்லா போட்டிருக்கான், பின்னாடி யார் போய் வழக்கு எவ்வளவு படிச்சு வா இமெயில போடுவாடா, உங்களுக்கு அதுக்குள்ளே படிக்காமலே சொல்றேன், படிக்க புத்தகத்தை தான் கொஞ்சம் படிக்க கூட உட்காண்டோம், தூங்க போறேன். இப்போ தூங்க தான் எனக்கு ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் தூங்குறேன், 14 hours தூங்குறேன். அதாவது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்கிற உணர்வில் வந்து விட்டேன் உண்மையிலேயே. எனவே ஒடுங்க அவன் பின் ஒடுங்களும் எல்லாம் விடும், ஆக்கை விடும் பொழுது என்ன ஒடுங்க அவன் பின் ஒடுங்களும் எல்லாம் விடும் என்பதை உணர்கிறேன், சுராஜ் உணர்வு. எனவே இவர் என்ன செய்திருக்கிறார், உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருக்கிறார். அதாவது நான் எதிர்பார்க்காதது ஒன்று, இந்த ஆழிமலை கண்ணாங்கிற பாசுரம், அந்த பெரும்பாலும் ஆழ்மலை கண்ணா பாசுரத்தை என்ன சொல்லுவார்கள், சார்கம் உதைத்த சரமழை போல் என்ற அந்த இடம் வருகிறது. அதை எப்படி எடுத்து சொல்ல வேண்டும், சார்கத்தை உதைத்தான் என் பெருமான் திருமால், அது போல மழை பெய்ய வேண்டும் என்று கேட்கிறார், இதுதான் மழை எழுத வேண்டும். அது பெரியவாச்சான் பிள்ளை வேற வழி எழுதியிருக்கிறார். இவர் என்ன செய்திருக்கிறார், அந்த பெரியவாச்சான் பிள்ளையை படித்திருக்கிறார் அல்லது கேட்டிருக்கிறார். எனவே 4ஆம் பாசுர உரையில குழந்தைகளுக்கு எழுத பொழுதோ இந்த ராவனுடைய கோதண்டத்தை புண்படுகிறார். எனவே ஜி கே சிவன் நம்ம சுராஜ் மாதிரி படிச்சிருக்கார் இத திருப்பாவிய, சுராஜ் மாத்திரம் படிக்கிறது இல்லை, ஜி கே சிவன் படிக்கிறார். எனவே அதை அந்த அந்த இடத்தை கொண்டு வந்திருக்க. அதற்கு அடுத்த பாசுரத்தில் மாயனை வந்து வடமதுரை மைந்தனை அது கொண்டு வர முடியாது. ஏன் கேட்டா அவ்வளவு கதை போக்கில் போறது குழந்தைகளுக்கு. பக்கம் 116 தான், 30 படம். எந்த மகிழ்ச்சின்னு சொன்னா, நம்ம கல்கி புஸ்தகம் எழுதினாருன்னா அது கோபுர படம் போடுவார். கோபுர படத்தினால கல்கி புண்ணுக்கு வந்தார். அது மாதிரி இவருடைய படங்கள் முழுவதுமே திருப்பாவே படிக்காட்டாலே படத்தை பார்த்தாலே போறோம். அவ்வளவு அற்புதமா பண்ணிருக்கிறார். இப்படி ஒரு பப்ளிஷர், இப்படி ஒரு பேப்பர், அவருக்கு என்ன இவ்வளவு யோகா அடிச்சு 25 வயசுல எனக்கு கிடைக்கல. அந்த மாயனை பாசுரத்தை நான் படிச்ச இவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப நுட்பமா அதை கொண்டு வர்றாரு. எப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, வசிஷ்டர் நாள் வைக்கிறார், ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற சேயாம்சி பௌவிக்கிறானி பவந்தி மகதாம் அபி என்கிற மேற்கோளை கொடுக்காம அந்த கதையை மாத்திரம் கொண்டு வந்து நம்ம பட்டாபிஷேகம் தடைப்பட்டு விட்டது, இனிமேல் அதுபோல நோன்பு நோக்காக போக கூடாது என்று பெண்கள் பேசுகிற மாதிரி அந்த பெரிய வாழைப்பழத்துக்குள்ள ஒரு மருந்து வச்சு உள்ள கொடுத்துருக்க. ரொம்ப அற்புதமான இடம். நம்முடைய வியாக்கியானத்தை படித்தவர்கள் தான் சொல்ல வேண்டிய பகுதி அது. எனவே சேயாம்சி பௌவிக்கிறானி பவந்தி மகதாம் அபி என்கிற அந்த விஷயத்தை
அவர் கொண்டு வந்திருக்காரு உள்ள. இது மாதிரி கீழ்வானம் வெள்ளன்று ரொம்ப கடுமையான பாத்திரம் அது. தேவராஜன் இங்க இருந்தா அந்த கேள்வியே கேட்பேன் நான். கீழ்வானம் வெள்ளன்றைக்கு மயங்குற பெரியவாச்சான் பிள்ளை அது ரொம்ப எளிமையா பண்ணிருக்காரு. பெரியவாச்சான் பிள்ளை தவறு செய்தார் சொல்லவில்லை. அவர் என்ன பண்ணுகிறார், அவர் படிச்சதை ஒப்பிக்கிறார். விபரீத ஞானம், அந்நியதா ஞானம், ஞானம் என்று, அஞ்ஞானம் என்று மேற்கோளை காட்டி. ஆனா இவர் ரொம்ப அற்புதமா என்ன பண்ணிருக்கிறார். இவருக்கு இயல்பாகவே வாய்த்திருக்கிற ஒரு சக்தி. காரணம் என்னன்னு கேட்டா, அவர் முழுக்க முழுக்க சங்கர பகவத்பாதாருடைய கொள்கையை படித்தவர், பின்பற்றியவர் தெரிகிறது. எனவே அங்க என்ன எழுதுகிறார், அங்க ஞான மாத்திரமேவ சாட்சாத் பிரம்மம். ஞானம் வந்து விட்டதானா பிரம்மம் வந்து விடுகிறது. உபதேசனுடைய மூல நூலை எடுத்து கொண்டு வந்தீங்க, இருளையும் ஒளியையும் அறியாமையும் அறிவும் என்று குழந்தைகளுக்கு ஏற்றபடி சொல்லியிருக்க நுட்பமான விஷயம் இது. அதாவது ஞானமே நமக்கு விடுதலையை தரும். ஞானமே இறைவன், ஞானத்து உடையவன் இறைவனாக இருந்தாலும் என்கிற மூலக்கொள்கையை அப்படியே ஆதரித்து எழுதியிருக்கிறது. இங்கேதான் உடையவன் வேறுபடுகிறது. ஞானத்தை உடையவன், ஞானமே இறைவன் என்று சொல்லுவதை கொஞ்சம் மறுக்கிறார் உடையவன். அன்றைக்கு வந்தபோதே நான் சொன்னேன் ஒரு இடத்துல, சித்தாத்வைதம் நத்திங் பட் பிராக்டிகல் அத்வைதா என்று சொன்னேன். சித்தாத்வைதுக்கு இன்னொரு பெயர் பிராக்டிகல் அத்வைதா என்று நான் சொல்லவில்லை, பேராசிரியர் பி எல் சீனிவாசாரி எழுதியிருக்கிறேன். எனவே அந்த பாசுரத்தில் அற்புதமாக உபதேச சகஸ்ரீ, தசஸ்லோகி அவைகளில் வருகிற செய்திகளை நுட்பமாக கொண்டு வந்திருக்கிறார். காரணம், அவர் ஒரு ஸ்மார்த்தன். ஒரு வைஷ்ணவனுடைய பாக்கு அந்த நோக்கம் அது இல்லை. பிறகு ரொம்ப அற்புதமான விஷயம், நோற்று சொர்க்கம். அந்த நோற்று சொர்க்கத்தில் எங்கே விழுந்துருவோம், நான் கண்ணாடி போட்டு வாசிக்கிறது. ரொம்ப நோற்று சொர்க்கத்தை என்ன செய்ய போறார் இவர், நோன்பு இருக்கிறா சொர்க்கத்துக்கு போகிறா, சொர்க்க காமச்ச பேத்து அப்படி போகிறா போல் இருக்குது. அப்படி நோன்பு தான் இவர் என்போர்ஸ் பண்றார் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நம்ம அற்புதமா பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியானத்தை உள்ள வச்சு, அதாவது இறை அனுபவமே சொர்க்கம், இறை அனுபவமே சொர்க்கம். உன்னோட இருந்தால் எனக்கு சொர்க்கம், உன்னை விட்டா நரகம் என்று ராமன் சீதை எடுத்து சொன்னார். அந்த மேற்கோள் பெரியவாச்சாம்பிள்ளை காட்டுவார். இவர் படிச்சிருக்கார். ஆனா படிச்ச எல்லாத்தையும் வெளியே அப்படியாம ஒப்பிக்காம அவர் தனக்குள்ள அசிமிலேட் பண்ணிட்டு ஒரு சைல்டு ஆகி சைல்டுக்கு வேண்டிய வேர்ட்ஸ்ல எழுது. குறை போல இருக்கு சில நேரங்கள்ல, குறை இல்லை நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று தவறு இல்லை என்றாலும் நான் விமர்சனம் செய்யக்கூடாது, மதிப்புரை செய்கிறேன், அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இவற்றில் இந்த நூலை குடும்பமான வரை பல பேருக்கு போகிற பொழுதும் அதுல கொஞ்சம் பிராமணிக்கல் லாங்குவேஜ் மிக்ஸ் ஆகி, பிராமணிக்கல் லாங்குவேஜ் ஆங்கிலத்தில் சொல்கிறாரு, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செவ்வைப்பட்டு பொதுமக்களுக்கு நமக்கும் பொதுவாக இருக்கிற சொற்களாக வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்குமோ என்று தோன்றியது. எனவே பார்த்து கொண்டிருக்கேன், பார்த்துட்டேன், எழுந்திருக்கியா, வந்துட்டியா, லட்சமா, இந்த மாதிரி கொலோக்கியல் வேர்ட்ஸ் இடம்பெறுகிற காரணம் இது குழந்தைகளுக்காக எழுதப்பட்டது. அதனால அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் தான். ஆனாலும் கூட மறுபதிப்பு வருகிற பொழுது அவர்களை கொஞ்சம் சமப்படுத்த முடிந்தால் நல்லதோ என்று தோன்றுகிறது. நான் அறுதிட்டு சொல்கிறவன் இல்லை. எதிரியுமே அந்த இடத்துல நோற்று சொர்க்கத்தில் அதை இறை உணர்வு, இறை அனுபவம் என்கிறார். அது இவர் சொல்லுகிற இந்த வாக்கியங்களை வேற வழியில பேசுகிறார். நம்பிள்ளை பகவத் குணானுபவ ஜனித பிரீத்தி, இது வடமொழியில் இருக்கு. பகவத் குணானுபவ ஜனித பிரீத்தி, இறைவனை பற்றிய குணங்களை எண்ணுவதனாலே
ஏற்படுகிற இன்பம், அந்த இன்பம் வெளியே புறப்பட்டு வருகிற பொழுதோ அது எப்படி பரிணமிக்கிறது? இது போல ராமனையும் கிருஷ்ணனையும் தேவராஜன் ஒரு முறையா ஓமித்தார் யாரோ ஒருவர். ஆனா இவரும் அற்புதமா பண்ணிருக்கிறார். பிடிக்க முடியாது. ராமனை மனதுக்கு இனியான்னு சொன்ன ஆண்டான். இவர் எழுதியிருக்கிற வார்த்தைனா அந்த பக்கம் தான் எழுதியிருக்கேன். இதுக்குள்ள கண்ணுக்கு இனியான்னு எழுதியிருக்கார். அவ்வளவுதான். கண்ணுக்கு இனியான் ரொம்ப அவர் எழுதியிருக்காரு. நான் சொல்லல. கண்ணுக்கு இனியானும் மனத்துக்கு இனியானும் எழுதியிருக்கிறேன். கண்ணுக்கு இனியான் என்கிற சொல்லலையே கிருஷ்ணாங்கிற அந்த மூலம் வருகிறது. கிருஷ்ணா என்கிற மூலம் ஆகர்ஷிதி. இது கிருஷ்ணா. அதாவது அந்த குருவேல் நெடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை என்கிற இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை இந்த யசோதையினுடைய கண்ணில் இவ்வளவு அழகு இருக்க, ஏன் ஆர்ந்த கண்ணி இவ்வளவு அழகு எப்படி வந்தது அவளுக்கு? கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கா, அழகு வந்தது. கிருஷ்ணனை பார்த்து கொண்டே இருந்ததுனால கிருஷ்ணனுடைய அழகு கண்ணுக்குள்ள உட்கார்ந்து கொடுத்து கிருஷ்ணனை கண்ணுக்குள்ள வச்சுட்டா. எனவே கண்ணுக்கு இனியானவன், அதைத்தான் மனதுக்கு இனியானோட ஒப்புவிக்கிறார். அற்புதமான ஒரு இடம் அது. இது போல அப்புறம் இன்னொரு சர்க்கிளில் உள்ளன. அது என்ன இடம் கேட்டா, இந்த எல்லை இடங்களிலே பாசுரத்தில் உள்ள தலைப்பு. நான் ஒரு கவிமாமணி, கவிஞர் மட்டும் இல்லை, ஒரு கவியரங்கை ஏற்பாடு செய்தேன் ஒரு காலத்தில், ரொம்ப காலத்துக்கு முன்னால சிவில்லிபுத்தூர்ல. எங்கள் பேராசிரியர் எனக்கு ஆசிரியராக இருந்தவர் 12 ஆண்டு வேலுக்குடி வரதாச்சாரியார் சுவாமி. அவர் தலைமுறைக்கு சொல்லி ஒரு விழா நடத்தினார். அந்த விழாவில் ஒரு கவியரங்கம் நடத்தினோம். அந்த கவியரங்கத்துக்கு தலைப்புகள் கொடுத்தேன் நான் தான். நான் அது இணைச் செயலாளர் இருக்கு. அப்பொழுது கவியரங்கு தலைப்பு கொடுத்த பொழுது என்னுடைய நண்பர்கள், அவர் பெயரை சொல்லலாம், பாரதிய கலைஞர் நண்பர்கள், இளையவன் என்ற ஒருவர், இறந்த ராமசாமி என்ற ஒருவர், பீஷ்மன் என்ற ஒருவர், இவரெல்லாம் அழைத்து 8 பேர்களை. அப்பொழுது நானே தான் ஆகிடுக என்ற தலைப்பை இறந்த ராமசாமி அவர்களை கொடுத்தேன். 1970 71. அவர் ராமசாமி நெருங்கிய நண்பர். அவர் உடனே எனக்கு தொலைபேசியில நானேதான் ஆகிடுவார் சொல்லுகிறீர்களே, எனக்கு புரியலையே, நான் நானேதான் ஆகிடுவேன் அகம் பிரம்மாஸ்மி தானே என்று கேட்டேன். அகம் பிரம்மாஸ்மி என்பதுதானே நானேதான் ஆகிடுக என்று கேட்டார். உடனே ராமசாமிக்கு நான் தொலைபேசியிலேயே 15 நிமிஷம் அது இல்லை என்று பரதாவான் படியை சொல்லி பிறகு அதன் கவிதை எழுதி கொண்டு வந்து விட்டார். ஆனால் அவரே சொன்னார், அவனை போல பெரியவர் தான் கேட்கணும் என்று சொன்னார். நான் பெரியவன் இல்லை, பெரியவர்கிட்ட கேட்டவன். எனவே நானேதான் ஆகிடுக என்கிற இந்த தொடர் அகம் பிரம்மாஸ்மி என்பது அல்ல. நானே எல்லா பிழைகளுக்கும் கொள்கலமாய் இருக்கிறவன் என்று பரதன் சொல்லுகிறான். நம் ஆதுரா நம் அந்தராயா நான் ராஜன்னு நான் ரகு ராகவா மத்பாம மேமாத்திர நிமித்தமாசி வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. அந்த ஸ்லோகத்தை அப்படியே மொழிபெயர்க்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. எனவே பரதாழ்வான் படி அது. காட்டுக்கு நான் போனது, நான் பிறந்தனால்தான் நாம காட்டுக்கு போனான். படலெல்லாம் படைத்தாளை பழிவளர்க்கும் செவிலியை வாழ்த்தபாவை குடலிலே நெடுங்காலம் கிடந்தேன் என்று பரதன் சொன்னானே, அதை அப்படியே கொண்டு வந்திருக்கிறார் பரதாழ்வான் படி என்று. அந்த ஒன்றுக்கே இந்த நூலை நாம் வாங்கி அதை கொடுத்து வந்தோம். அந்த இடத்துல தவறி போய் வேற ஏதாவது கொண்டு சேர்க்காதபடி அந்த வைணவர்களுடைய உயிர்நாடியை கொண்டு வந்திருக்கிறார். இது போல உந்துமத கணித்தன் பாசுரம், அதில் நாங்கள் சொல்லாத ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம். நாங்கள் சொல்லாத செய்தினா பெரியவாச்சான் பிள்ளை, நம் பிள்ளை, அழகமல பெருமானாயினார், உடையவர், பட்டர், இப்படிப்பட்ட பெரியவர்கள். அந்த உந்துமத கணித்தன் பாசுரத்தில் ஒரு கையில பந்து, ஒரு கையில கண்ணன் படுத்திருக்கிறாள் நப்பிள்ளை. ஒன்று சொத்து, இன்னொன்று அந்த சுவாமி. சொத்தை ஒரு கையிலேயும் சுவாமி ஒரு கையிலையும் வைத்திருக்கிறார் என்பது பாசுரத்தினுடைய உட்பொருள். பந்து என்பது உலகம். We are the balls, tennis balls என்கிற டென்னிஸ்.
எனவே பந்து என்பது உலகம். உலகத்து ஒரு கையிலையும் ஒரு கையில பெருமானையும் பிடித்திருக்கிறார். அந்த பாசுர விளக்கத்தில் அங்க இல்லாத ஒன்று என்ன சொல்கிறார் இவர்? நப்பின்னை புருஷகார போதையாக இருப்பதனால, அதாவது எம்பெருமானையும் ஜீவனையும் கிடைக்கிறவர்களாகினால அவருடைய அந்த பங்கு அவசியம் என்று சொல்லி பெரியாழ்வார் பாசுர கருத்து ஒன்றை கொடுங்க. என்னடியார் அது செய்தார் செய்யார் செய்வாரே நன்றி செய்தார் என்று அந்த ஒரு கொள்கையை இந்த பாசுரத்தை கொண்டு வந்து வைத்திருக்கு. மொத்தத்தில் இந்த நூல் முழுவதிலுமே பெரியவர்களுடைய கருத்துக்களை பிறகாதபடி, மூல நூலுடைய உயிர் நாடி போகாதபடி இந்த நூலை எளிமையாக்கி குழந்தைகளுக்கு புரியும்படியா கொடுத்திருக்கிற பெரிய பணி இருக்கிறது. அது எத்தனை சொன்னாலும் பாராட்டுக்கும் அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நூல் இந்த பாவையும் பரமனும் என்பது. இனி ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் இந்த புத்தகத்தில் இல்லாத செய்தி திருப்பாவை விடுக்கிறது என்ன? இந்த புத்தகத்தில் வராதது திருப்பாவை உள்ளபடியே என்ன சொல்லுகிறது? அதை நான் சொல்ல கடமைப்பட்டவன். திருப்பாவையே 45 ஆண்டு சொல்லியிருக்கேன்.